எனக்கு திருமணமானது. யாரை திருமணம் செய்து வைத்தார்கள்? தேவாதி மொத்தம் 3 பேர், சிவன், விஷ்ணு, பிரம்மா. இந்த 3 பேருக்கும் தலைவனாக வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய கணவர் தான் தேவகிந்திரன். ஆமா, கணவர் வந்து தேவேந்திரன். குழந்தைகள் எனக்கு ஒரு பையன், 2 பொட்ட பிள்ளைங்க. சித்தரசேனன், தெய்வ யானை, மந்திரமாலை. ஆமா, இப்படி 3 பேருக்கு ஏதாவது பெற்றெடுத்து எங்களுடைய தெய்வலோகத்திலே எந்த ஒரு குறையுமே இல்லாதபடிக்கு நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எனக்கு என்ன தெரியுமா வேலை? தேவாதி அனைவரும் பண்றாங்க சேர்ந்து தேவர் சபையானது கூட்டுவாங்க. அந்த தேவர் சபையானது கூட்டும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் அத்தனையுமே செய்யக்கூடிய வேலை தான் எனக்கு. அப்படியா? ஆமாடி. சரி சரி. நீ வந்துக்கிறீங்க என்ன வச்சியா? வர சொன்னாராம. பொசுனா போலாமா? எங்கிட்ட சொல்லாதீங்க, மைக்கு போடுறவங்க கிட்ட சொல்லுங்க. வேணான்னா அப்புறம் எங்கிட்ட சொன்னா இப்படி அவங்க கத்து கட்டுறாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டு நீங்களே பேசிக்க, நீங்களே சொல்லிக்க முடிவு பண்ணி. என்னென்ன வேலை செய்ய ஒரு 3 மணிக்கு எந்திரிக்கிறது. எந்திரிச்சோட காலி போடணும். எனக்கு எப்ப வருதோ அப்ப போடுவேன். பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா காலி விட்டுருவேன். ஏய், உன் சாமான கழுவுனா என்ன, அது நாசமா போன எனக்கு என்ன? எங்க வீட்டுல இருக்கிற கோச்சிங்கிறோம்ல, அண்டா குண்டா. அண்டா குண்டாவா? அண்டா குண்டா 10 பாத்திரம். 10 பாத்திரம். ஆமா. ஆனா 11 12 தேய்க்க மாட்டேன். கணக்கு என்ன 10 தானா? சரி போய் கழுவிட்டுரு, நான் என் புருஷன் பாத்துட்டு வரேன். என் உல்லாசநாதரே உலகான பரந்தாமரே, என் உல்லாசநாதரே உலகான பரந்தாமரே, என் அந்த ரஜநாதரே அரசானா ஈசரே, திருவரி பணிந்தேன் சுவாமி. சாமி மல்லிகை மலரை எடுத்து
எப்படி எப்படி தங்களுடைய திருவடி முகத்தை கண்டவுடனே மல்லிகை முல்லை மட்டி பேர் மறிக்கொழுந்து பாரிஜாதம் சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசாதி மரங்களை கொண்டு வந்து பன்னிரால் பாதங்களை கிளவிய அந்த பட்டாரியார் நிறுத்துரைத்து தங்களுடைய பாதாரி வந்த கமலங்களுக்கு மனைவியாகப்பட்ட சசிதேவி இந்த ராணி பாதத்தை படுகிறேன் சுவாமி. வணக்கம். கன்னியாதேவி, என்னுடைய பாதத்தை படித்ததாலே இந்த பரந்த நெடிய பூவுலகிலே நீயும் வாழ்ந்திருப்பாய் கோடிக்காலம் அம்மா. ஆகட்டும். இருந்தாலும் அரண்மனையிலே இருந்த என்னை அதிக சீக்கிரமாக அழைத்தீர்களே, எதற்காக கூப்பிட்டீங்க? என்ன சாமி காரணம்? வருடத்திற்கு ஒரு முறை தேவர் சபை கூட்டுவது வழக்கம். சரி. அப்படி இருக்கும் பொழுது இன்றைய தினமானது தேவர் சபையை கூட்ட வேணும். அப்படியா? அதனாலே உடனடியாக தேவர் சபை ஏற்பாடுக்கு தேவையான வேலைகளை உடனடியாக நீ செய்ய வேண்டும். அப்படியா? அதற்காக அரண்மனையில் இருக்கக்கூடிய உன்னை அதிசீக்கிரமாக வரவழைக்கிறேன். சுவாமி, தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தேவர் சபை கூட்டுவது என்றால் சாதாரண வேலை கிடையாது. அதனாலே இந்த வேலையை செய்வதற்காக நம்முடைய மகளையும் நம்மோடு நான் துணைக்கு அழைக்க வந்தோம். ஆமா. அதனாலே நம்முடைய மகளாகப்பட்ட தேவையான அழைத்து வந்து அதற்கு தேவையான ஏற்பாடுகளை சீக்கிரமாக செய்ய வேண்டும். ஆகட்டும். உண்மைதான். போய் கூட்டிட்டு வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். வேலை செய்ய தேவேந்திரன் இந்த நாடு இருவர் ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய மகளாகப்பட்ட தெய்வயானை அழைக்க இப்பொழுது தெய்வயானை சந்திருப்பார். அவரால் மக்கள்